இன்னைக்கு இஃப்தாருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நியூ ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வடை பஜ்ஜி ரொம்ப கம்மியாகவே பண்ணியிருந்தேன். மத்தியானம் போலவே கொஞ்சம் மாதுளம்பழத்தை உடச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தேன். இஃப்தாருக்கு சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் பேன் கேக்கும் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேன் கேக் சாப்பிட்டு அப்படிங்கிறதுனால அதையுமே சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு ஒன் டே பார்த்தோம் அப்படின்னா இந்த மேகி ட்ரை பண்ணியிருந்தேன். இப்பி அதை பன்னீர் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. திரும்பவுமே ட்ரை பண்ணணும் போல் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மேகி பாக்கெட் மட்டும் போட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ மசாலா டேஸ்ட்டு ஃபீல் ஆகலை. அதுக்கடுத்து நல்லா வடை பஜ்ஜியை மட்டும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்தியானமே எடுத்து மீனும் இறால் நல்லா பெரிய பெரிய இறால், மீனுமே நல்ல மீன் தான். ரெண்டுமே மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி சஹருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இறாலை மட்டும் செஞ்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே வச்சாச்சு. நாளைக்குமே பாதி இறால் இருக்குது, அதை வச்சு குழம்பு காய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிரேவி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இறாலுமே ரொம்ப பெரிய பெரிய இறால். கடைசியில் ஹாஃப் பாயிலோடு முடிச்சாச்சு.